Hola! Your dream vacation to Vietnam starts from rupees 39,999 only with GT Holidays, South India's #1 travel brand. Taste Daily. Taste the Daily. எங்க அதிகாரி அறிவில்லையா? விநாயகர் சதுர்த்தி என்பது பள்ளிக்கூடத்துக்கு வெளியில கொண்டாடுவதா, பள்ளிக்கூடத்துக்கு உள்ள கொண்டாடுவதா? அங்க கிறிஸ்துவ மாணவி இருப்பா, முஸ்லீம் மாணவி இருப்பா, அவரெல்லாம் விநாயகர் கும்பிடுனா லாண்ட் ஆர்டர் பிரச்சனை வந்துடாதா? அந்த அதிகாரிகள் என்ன பண்ணிருக்கணும்? டிஸ்பஸ் பண்ணிருக்கணும். நீங்க ஜவஹர் நேசன் ஏன் தூக்கி கொண்டு வராரு? ரிசைன் பண்ணிட்டு வராரு. புதிய கல்விக் கொள்கை இது திரைமறைவுல உள்ள புகுத்தி ஆர்எஸ்எஸ் உள்ள வருதுங்கிறாரு, சனாதனம் உள்ள வருது, ஜாதி உள்ள வருது, மூட நம்பிக்கை உள்ள வருது, கர்மா உள்ள வருது. திராவிட மாடல் அரசுன்றாங்க. இவங்க வேற ஒரு ரூட்ல போயிட்டு இருக்காங்க. அப்படி இருந்தும் இதெல்லாம் உட்புகுத்தப்படுகிறது. ஆர்எஸ்எஸ் திட்டங்கள், இந்துத்துவ சில செயல் வடிவங்கள்லாம் உள்ள வருதுன்னா எப்படி வருது? இல்ல, இவர்களை பொறுத்தவரை 2 கொள்கை வச்சிருக்காங்க. வாக்கு வாங்குவதற்கு பிஜேபி எதிர்ப்பது, வாக்கு வாங்கி அதிகாரம் வந்த பிறகு அதிகாரத்தினுடைய பலனை அனுபவிப்பதற்கு பிஜேபியோடு நட்பாக இருக்கிறது. இந்த சர்ச்சை வருவதற்கு காரணம் அரசு பள்ளி கல்வித்துறை செயலிழந்து விட்டதுன்னு தான். நம்ம 2 விஷயம் சார், சிவராம மேட்ரு, மகாவிஷ்ணு மேட்ரு, 2 விஷயம் போதும். இன்னும் இந்த ஆட்சி இன்னும் 1.5 வருஷம் இருக்கு. 1.5 வருஷம் நீங்கள் சிறுபான்மை மக்கள்கிட்ட விநாயகர் சதுர்த்திக்கு உறுதிமொழி என்பது அரசே அனுமதிக்குதுன்னு சிறுபான்மை மக்கள் நினைக்கிறாங்க. இல்லை, அதுதான் வாபஸ் வாங்கிட்டாங்களா? இல்லை, எப்போ வெளியில தெரியாத வரைக்கும் வாபஸ் வாங்குறது, தெரிஞ்சதுன்னா என்ன நடக்கிறது? இப்போ வரைக்கும் இது சைதாப்பேட்டை, அசோக் நகர், யார் சீவோ சீலியே வள்ளிய பேரே சொல்ல மாட்டேங்கிறாங்களே. இந்த டோட்டல் மீடியா முழுக்க திமுக கட்டுப்பாட்டில் இருக்கு. அரசு விளம்பரம் கோடிக்கணக்காக கொடுக்குறாங்க. இந்த அரசு விளம்பரம் கோடிக்கணக்காக வாங்குகிற இந்த அச்சு ஊடகங்கள், காட்சி ஊடகங்கள் பூரா சீவோ யாருன்னு சொல்ல மாட்டேங்கிறான். அதாவது அசம்பாவிதம் நடந்த இடம் சைதாப்பேட்டை. எல்லாரும் ஈயடிச்சாங்க காப்பியை போல எல்லாம் அசோக் நகர்னு அத்தனை பேரும் சொல்றான். இந்த சங்கர் வேலை பார்ப்பது சைதாப்பேட்டை, சண்முக சுந்தரம் வேலை பார்ப்பது சைதாப்பேட்டை, எல்லாம் சைதாப்பேட்டை. இப்ப இந்த ஆசிரியர் என்ன அசோக் நகருக்கு என்ன பஸ் பிடிச்சா போய் சண்டை பிடிச்சாரு? அதன் தமிழர்களுக்கு வணக்கம். பல்வேறு துறைகளில் ஆகச்சிறந்த ஆளுமைகளை சந்தித்து நாம் நேர்காணல் எடுத்து வருகிறோம். அந்த வகையில் மீண்டும் நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் தமிழா பாண்டியன் அவர்கள். அவரிடம் கேட்பதற்கு நிறைய இருக்குன்னு வாருங்கள், அவரிடமே கேட்போம். வணக்கம் திரு பாண்டியன் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். இந்த மகாவிஷ்ணு இன்னைக்கு மாட்டிட்டாரு, வீடியோ வந்துருச்சு, தெரிஞ்சிருச்சு. இதுக்கு முன்னாடி நிறைய ஸ்கூல்ல பேசியிருக்காருன்றாங்க. அப்போ நிறைய நாள் தவறு நடந்துட்டே இருக்கு. ஓகே. அதாவது சிவராமா 2 வருஷமா பேசிட்டு இருந்திருக்கான். என்சிசி, போலி என்சிசி. இப்போ அதே போல மகாவிஷ்ணு பல வருஷமா பேசிட்டு இருக்காரு. அப்போ பள்ளி கல்வித்துறை மகேஷுடைய கட்டுப்பாட்டு இல்ல, பல வருஷமான இப்ப நீங்க சொல்றதை வச்சு தெரிந்து கொள்ள வேண்டியது இல்ல. சில செய்திகள் தான் வந்தது, அதை நான் சொல்றேன். எனக்கு சொன்னாங்க சில செய்திகளை பார்த்தது எல்லாமே. இவர் இன்னைக்கு நேத்து பேசலீங்க, நிறைய ஸ்கூல்ல பேசியிருந்திருக்காரு, இன்னைக்கு வீடியோ வந்துச்சு மாட்டிக்கினாரு அப்படின்றாங்க. இல்ல, வீடியோ அவர் தான் போடுறாரு. வேற பள்ளி கல்வித்துறையோ இல்ல திமுகவை சேர்ந்த உடன்பிறப்புகளெல்லாம் போடல. இந்த வீடியோ யாரு போடுறா? மகாவிஷ்ணுவே போடுறாரு. போட்டு அவர் ஆஸ்திரேலியா போயிட்டாரு. ஏன்னா அவரை தானே விரும்பி கூப்பிட்டு ராஜ மரியாதை கொடுத்து என்சிசி ஸ்கவுட் எல்லாம் சல்ட் அடிக்கிறீங்க. அப்போ தமிழ்நாடு அரசு உண்மையாகவே இவர்களுடைய கட்டுப்பாட்டில் தான் நடக்குது. இல்ல சார், சமீபத்தில் அதே போல விநாயகர் சதுர்த்திக்கு உறுதிமொழி அது வந்தது திருச்சி பெரம்பலூர்ல. ஆமா, அது வாபஸ் பெறப்பட்டது திடீர்னு. இது அதிகாரிகள் மட்டத்தில் கொடுக்கப்பட்டது. இது மேலிட வரைக்கும் தெரியும். அதிகாரி அறிவில்லையா? விநாயகர் சதுர்த்தி என்பது பள்ளிக்கூடத்துக்கு வெளியில கொண்டாடுவதா, பள்ளிக்கூடத்துக்கு உள்ள கொண்டாடுவதா? அங்க கிறிஸ்துவ மாணவி இருப்பா, முஸ்லீம் மாணவி இருப்பா, அவரெல்லாம் விநாயகர் கும்பிடுனா லாண்ட் ஆர்டர் பிரச்சனை வந்துடாதா? அந்த அதிகாரிகள் என்ன பண்ணிருக்கணும்? டிஸ்பஸ் பண்ணிருக்கணும், சஸ்பெண்ட் பண்ணக்கூடாது, திட்டமிட்டு பண்ணிருக்கணும். உன்னுடைய மத உணர்வை எங்க வச்சுக்கணும்? நீ வீட்டில் வச்சுக்கணும். பள்ளிக்கூடம் என்பது அனைத்து மத சம்பந்தப்பட்ட அத்தனை மாணவர் மாணவியும் படிக்கக்கூடிய இடம். அது அங்க விநாயகர் சதுர்த்திக்கு உறுதிமொழி
ஏற்றுக்கொள்கிறது யாருடைய வேலை இது? நீங்க ஜவஹர் நேசன் யார் தூக்கி போட்டு வர்றாரு, ரிசர்வ்மெண்ட் வர்றாரு. புதிய கல்விக் கொள்கை இது திரைமறைவுல உள்ள புகுத்தி RSS உள்ள வருதுங்கிறாரு, சனாதனம் உள்ள வருது, ஜாதி உள்ள வருது, மூட நம்பிக்கை உள்ள வருது, கர்மா உள்ள வருது. சார் ஜவஹர் நேசன் சொல்லியே வருஷமாயி போச்சு சார். ஆமா, இன்னுமே அது அங்கங்க சின்ன சின்னதா பரவுதுன்னா இது எப்படி? செய்தி ஊடகங்கள் அதிகமானதுனால நமக்கு தெரியுது. இல்ல 3.5 வருஷமா இப்படி தாங்க நடக்குது. இல்ல சார், இவங்க திராவிட மாடல் அரசுன்றாங்க, இவங்க வேற ஒரு ரூட்ல போயிட்டு இருக்காங்க. அப்படி இருந்தும் இதெல்லாம் உட்புகுத்தப்படுகிறது. RSS திட்டங்கள், இந்துத்துவ சில செயல் வடிவங்கள்லாம் உள்ள வருதுன்னா எப்படி வருது? இல்ல, இவர்களை பொறுத்தவரை 2 கொள்கை வச்சிருக்காங்க. வாக்கு வாங்குவதற்கு பிஜேபி எதிர்ப்பது, வாக்கு வாங்கி அதிகாரம் வந்த பிறகு அதிகாரத்தினுடைய பலனை அனுபவிப்பதற்கு பிஜேபியோடு நட்பாக இருக்கிறது. எதிர்க்கிறாங்க. இல்ல, அதாவது ஓம் பிர்லாவுக்கு ஓட்டு போட்டது யாரு? ஓம் பிர்லா சபாநாயகர் ஆவது இல்ல, எதிர்த்து தான் ஓட்டு போட்டாங்க. அதற்கு பிறகு அரவணைச்சு அவரை கூட்டு போறது செய்யறது அது ஃபார்மாலிட்டிஸ், அதை பண்ணுவாங்க, அது பண்ணி தான் ஆகணும். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் திமுக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பிஜேபிக்கு எந்த நேரத்திலும் தேவைப்படுவார்கள் என்று யார் நினைக்கிறான்? பிஜேபி நினைக்குது. சரி, அந்த சலுகைகளை திமுகவும் பயன்படுத்தி கொள்ளுகிறது. அப்போ பூனைக்கு தோழன், பாலுக்கும் காவல், இப்படிதான் இரட்டை வேடம் திமுக வேஷம். இப்போ என்ன காரணம் கேட்டிங்கன்னா, தன்னை காப்பாற்றிக் கொள்வதற்கு பிஜேபியோடு மறைமுகமான நட்பில் தான் இருக்கு. இந்த ஜவஹர் நேசனை வெளியே வந்த காலத்திலேயே இந்த பள்ளி கல்வித்துறை உஷாராக இருக்கணுமா இல்லையா? ஆகலை. இப்போ சிவராமன் இருக்கா, மகா விஷ்ணு, இதெல்லாம் நீங்கள் வீரமணி என்ன பண்ணுறான்னு தெரியல. வீரமணி இல்லை, இதெல்லாம் எதிர்க்கிறாங்க சார், எதிர்த்து தான் பேசுகிறாங்க. இல்லை, இப்போ கடுமையான அறிக்கை விட்டாரு முத்தமிழ் முருகன் மாநாட்டுக்கு. அரசு கஜானாவில் பணம் சேர்த்துவதை மட்டும் பாருங்க, ஆன்மீக பிரச்சாரம் பண்ண வேண்டாங்கிறாரு. யாரு? வீரமணி. இப்போ இது போன்ற விஷயங்களை திராவிட கழக தொண்டர்கள் கண்காணிக்கணுமா இல்லையா? நீங்கள் தான் சொல்கிறீங்க, இத்தனை பள்ளிக்கூடத்தில் மகாவிஷ்ணு போய் கிளாஸ் எடுக்கிறாரு, இத்தனை பள்ளிக்கூடத்தில் மோட்டிவேஷன் ஸ்பீச் பேசுகிறாருன்னா, அப்போ தாய் கழகமான திராவிட கழகம் தானே இதை கண்டிக்கணும். இல்ல சார், மகாவிஷ்ணு அமைச்சரையும் போய் பார்த்திருக்காரு, அந்த போட்டோவும் நிறைய. எதுக்கு போய் பார்க்கறாருன்னா, எதுக்கு போய் பார்க்கறாருன்னா, அவருடைய அறக்கட்டளை பரம்பொருள் அறக்கட்டளை, பரம்பொருள் அறக்கட்டளை சார்பாக புத்தகம் நிறைய எழுதியிருக்காரு. கர்மா, வினை, முற்பிறப்பு, எல்லாம் பாவம், புண்ணியம், இதை தமிழ்நாடு பாடநூலில் சேருங்கன்னு அமைச்சரை போய் பார்க்குறாரு. அமைச்சரை கொடுக்குறாரு. அமைச்சர் அந்த கோரிக்கையை வாங்கிட்டு போட்டோ எடுக்கிறாங்க. அப்பவே இதெல்லாம் எடுக்க முடியாது, போயான்னு விரட்டி விட்டுருக்கணும். அவர் அடுத்து எங்க போறாரு? லியோனிட்டு போறாரு. எங்க அமைச்சரை பார்த்து நான் கோரிக்கை வச்சுட்டேன், நீங்க அதை பரிசீலனைன்னு போறாரு. அடுத்து முதலமைச்சர்கிட்ட போயிருப்பார். முதலமைச்சர்கிட்ட எப்படி ஏதாவது சோர்ஸில் முதலமைச்சரை சந்திக்க முடியும், எப்படி சந்திக்காம விட்டாருன்னு தெரியல. ஒருவேளை முயற்சி பண்ணிட்டு இருப்பாரு, அமெரிக்காவில் வந்தவரை கூட பார்த்துருக்கலாம், அதுக்குள்ள கைது பண்ணிட்டீங்க. அப்போ இவர்களுக்கு ஒரு தெளிவான பார்வையே இல்லை. தெளிவான திராவிட மாடல் அரசுன்னு சொல்றாங்கல்ல, திராவிட மாடல் அரசுக்கு உண்டான தெளிவான பார்வையே இல்லை. நீங்க RSS சொல்லுகிற கல்விக் கொள்கையை இவர்களால நேரடியாக எதிர்க்கவே முடியலங்க. எதுக்கவே புதிய கல்விக் கொள்கையை எதிர்க்கிறாங்க. இல்ல, எதிர்ப்பதாக சொல்லுகிறார்கள். ஆனா அது அதிகாரி என்ன சொல்றாங்கன்னா, அது ஊடுருவிச்சுக்கிறாங்க. இல்லந்தோறும் கல்வி, பள்ளிக்கூடத்தையே வாத்தியாரை போட்டு பள்ளிக்கூட சொல்லிக் கூடியானா இல்லந்தோறும் கல்வியா? RSS பஜனை தான் சொல்லிக் கொடுப்பான், போய் வீட்டில் போய் RSS பஜனை தான் சொல்லிக் கொடுப்பான். அப்போ அதெல்லாம் தேவையா? அப்போ அரசுக்கு கொள்கை வகுப்பாளர்கள் இல்லை. இது கருணாநிதி தான் நடக்குமா? இல்ல சார், நடக்குமா? இவங்க தான் அதிகப்படியான டீம்ஸ் போட்டாங்க சார், தனித்தனி குழுக்கள் போட்டாங்க, எல்லா துறைக்குமே குழுக்கள் போட்டாங்கல்ல, நிறைய பேர் இருக்காங்களே அந்த மாதிரி உள்ள போனவங்க எல்லாம். இல்ல, அதாவது இந்த சர்ச்சை வருவதற்கு காரணம் அரசு பள்ளி கல்வித்துறை செயலிழந்து விட்டதுன்னு தான். நம்ம 2 விஷயம் சார், சிவராம மேட்ரு, மகாவிஷ்ணு மேட்ரு, 2 விஷயம் போதும். இன்னும் இந்த ஆட்சி இன்னும் 1.5 வருஷம் இருக்கு. 1.5 வருஷம் நீங்க சிறுபான்மை மக்கள்கிட்ட இந்த உன்னிப்பா பார்க்குறான். இப்போ முழுக்க விநாயகர் சதுர்த்திக்கு உறுதிமொழி என்பது அரசே அனுமதிக்குதுன்னு சிறுபான்மை மக்கள் நினைக்கிறாங்க. இல்ல, அதுதான் வாபஸ் வாங்கிட்டாங்கல்ல. இல்ல, எப்போ
வெளியில் தெரியாத வரைக்கும் வாபஸ் வாங்குறது, தெரிஞ்சதுன்னா நடக்கிறது. ஜவஹர் நேசன் வெளியே வரும்போதே உங்கள் மேல் புகார் வச்சு தான் வெளியே வராரு. சரி, நீங்கள் சிவராம, ஜவஹர் நேசன், மகாவிஷ்ணு இதெல்லாம் தெரிஞ்சது. தெரியாமல் நீங்கள் இன்னும் எத்தனை மெகா விஷ்ணுக்கள் அதுதான் உண்மை. அப்போ கல்வித்துறை அதிகாரிகளுக்கு கடுமையான உத்தரவு பிறப்பிக்கப்படவில்லை. கல்வித்துறை அதிகாரிகள் சிஓ என்ன நினைக்கிறான், அவர்களுக்கு என்ன தோணுதோ அதை அவர்கள் செய்கிறான். மகாவிஷ்ணு தான் மோட்டிவேஷன் கொடுத்து இந்த மாணவர் மாணவிகள்லாம் பெரிய விஞ்ஞானி ஆவாங்கன்னு இந்த சிஓ நினைக்கிறான்னா, சிஓ யார்கிட்ட அனுமதி வாங்கியிருக்கணும்? இயக்குநர்கிட்ட அனுமதி வாங்கியிருக்கணும். இல்லை சார், கவனிக்க வேண்டிய மேலதிகாரிகள், துறை சார்ந்த அமைச்சர் எல்லாரையும் நீங்க வந்து இந்த பல விஷயங்கள் கண்டு காணாம நடந்துட்டு இருக்குது நாட்டில் அப்படின்னா, இது வேற மாதிரி ஒரு போக்கில் போய் கொண்டு போய் விட்டுருமே சார். இது வந்து பிரச்சனைக்குரிய ஒரு விஷயமா மாறிடும்ல. ஒரு கட்டுக்கோப்பான அரசாங்கம், இந்தியாவின் நம்பர் 1 முதலமைச்சர் அப்படின்றாங்க. தமிழ்நாடு தான் வந்து சிறந்த மாநிலம், எல்லா மாநிலங்களுக்கும் முன்னுதாரணமா தமிழ்நாடு இருந்துட்டு இருக்குன்றாங்க. ஆனா தவறுகள் இந்த மாதிரி நடக்க வேற மாதிரி போயிடும் இல்லை இது விளைவுகள்? இல்லை, இப்போ திமுக அரசை பொறுத்தவரை திமுக அரசு ஒவ்வொரு அமைச்சர்களையும் சுதந்திரமாக செயல்பட அனுமதிச்சிருக்கு. ஏடிஎம்கே கவர்மெண்ட்டில் இருக்கும்போது என்ன நடக்கும்னா, நீங்கள் முதலமைச்சர் அலுவலக அதிகாரிகள் தான் எல்லாத்தையுமே கட்டுப்படுத்துவாங்க. அதிமுக அமைச்சர்கள் எல்லாம் முதல் முறையாக அமைச்சராக இருப்பாங்க, முதல் முறையாக அமைச்சராக இருப்பாங்க, முதல் முறையாக எம்எல்ஏ இருப்பாங்க, முதல் முறையாக அதிகாரத்துக்கு வந்திருப்பாங்க. அப்போ அவர்களுக்கு நிறைய விஷயம் தெரியாது. நீங்கள் உதாரணத்திற்கு ஒரு லேபர் மினிஸ்டர் வாத்து நடராஜன் ராமநாதபுரத்தை சேர்ந்தவர். அவர் சாதாரண சுமை தூக்கும் தொழிலாளி. ஜெயலலிதாவை கைது செய்கிற பொழுது மணக்குடியில் ஒரு பஸ்ஸை கொளுத்துறாரு. இதுதான் ஒரு தகுதி. அவருக்கு எம்எல்ஏ சீட் கொடுத்து மந்திரி ஆகிட்டார். அகில இந்தியாவில் இருக்கக்கூடிய தொழிலாளர் நலத்துறை அமைச்சர்களுடைய மாநாடு நடக்குது டெல்லியில். அப்போ இவரும் போகிறார். இவருக்கு எழுத படிக்க தெரியாது. அப்போது மேற்கு வங்காளத்திலிருந்து வந்த ஒரு அமைச்சர், தொழிலாளர் அமைச்சர், அவர் என்ன பேசுகிறாருன்னா, தமிழ்நாட்டில் தொழிலாளர்கள் வஞ்சிக்கப்படுகிறார்கள். ஜெயலலிதா ஆட்சி காலத்தில் கடுமையான புகார் வருது. கார்ப்பரேட் நிறுவனங்கள் பூரா தமிழ்நாட்டை நோக்கி ஓடுறான். ஏன்? கார்ப்பரேட் நிறுவனங்கள் முதல்ல போடுகிற புரிந்துணர்வு ஒப்பந்தமே தொழிற்சங்கங்கள் அமைக்கக்கூடாது. இதை ஜெயலலிதா அனுமதிக்கிறாரு. இந்தியாவிலேயே கார்ப்பரேட்டுக்கு பட்டு கம்பளம் விரித்து வரவேற்றவர் ஜெயலலிதா. அவர் கம்யூனிஸ்ட் அமைச்சர். பக்காவாக புள்ளி உரமாக எடுத்து வைக்கிறான். எடுத்து வைக்கிற பொழுதெல்லாம் இந்த அமைச்சர் கைதட்டி வரவேற்கிறார். கைதட்டி. காரணம், அவருக்கு ஆங்கிலம் தெரியல. என்ன அமைச்சர் பேர்? என்ன அவரு? வாத்து நடராஜன். இப்போ இருக்காரா? இப்ப இல்ல. இப்ப அவர் இல்ல. அவர் எந்த வருஷம் இவர் அமைச்சரா இருந்தார்? எந்த வருஷம்னா 2001-6. ஓகே. வாத்து நடராஜன் ராமநாதபுரத்தை சேர்ந்தவர். அப்போ அவ என்ன நினைக்கிறாருன்னா, அம்மாவை பாராட்டுறாரு. அம்மாவை தெரியல. அப்போ இது அன்னைக்கு 8 கால செய்தி எல்லா பத்திரிகையிலையும் செய்தி வந்தோன்னையும் அந்த அம்மா அவரை அமைச்சரும் தூக்கிடுச்சு. அமைச்சரவையிலேருந்தே தூக்கிடுச்சு. அது அமைச்சர் வாத்து நடராஜனுடைய தப்பு அல்ல. யாருடைய தப்பு? ஜெயலலிதாவுடைய தப்பு. சரி. அவர் இப்போ எழுத படிக்க தெரியாது. அவர் அமைச்சராக்கினீங்கன்னா அம்மாவை பாராட்டுறாரு நினைச்சிட்டாரு. மொழியும் தெரியாது. அவன் இந்தியில் பேசியிருப்பான், இல்லை இங்கிலீஷில் பேசியிருப்பான். தமிழில் பேசினா உடனே அவனை சட்டையை முடிச்சிருப்பார். அவ்வளவு வீரமான அமைச்சர் தான். பஸ்ஸையே கொடுத்துனவர். அவளுக்கு தெரியல. இப்போ திமுக அப்படி இல்லை. திமுகவில் இருக்கக்கூடிய அமைச்சர்கள் அத்தனை பேருமே நீங்கள் சங்கத்தமிழ், குறளோவியம், 10 பாட்டு, 11 கீழ்கணக்கு, திருக்குறள், இப்படி எல்லா சிலப்பதிகாரம், எல்லா சங்க இலக்கியம் தெரிஞ்சாளுங்க. யாரு? நீங்கள் மகேஷ் இருக்காருன்னா அவங்க தாத்தா அமைச்சர், அப்பா எம்எல்ஏ, மக அமைச்சர். இப்படி திராவிட இயக்க வரலாறுகளை தெரிந்தவர். சாதாரண வழிபோக்கன் அல்ல. அவங்க அப்பா சாதாரண அன்பிலுங்கிற ஊரில் மாட்டு வண்டி ஓட்டிகிட்டு இருந்த சாதாரண விவசாயி. அந்த விவசாய கருணாநிதி என்ன பண்ணார்? அமைச்சராக்குறாரு. அமைச்சராக்கி அவருடைய மகன் பொய்யாமொழியை ஸ்டாலினும் அவரும் பிரிக்க முடியாத நண்பர்கள். அப்போ எத்தனை வருட காலம் இந்த திராவிட இயக்கத்தை, திராவிட அரசியலை உள்வாங்கிறவர்கள். அவருடைய புள்ளதான் மகேஷ். ஏதோ அதிமுக அமைச்சர் அப்படி இல்லை.
வழி தெரியாமல் சீட்டு கேட்பான். அம்மா காலில் விழுந்தா அம்மா எம்எல்ஏ, அமைச்சர், மந்திரி. திமுக அப்படி இல்லை. துரைமுருகனை கேட்டிங்கன்னா நீங்கள் மோடிக்கே கிளாஸ் எடுப்பார். ஏவா வேலை கேட்டால் நட்டாவுக்கு பதில் சொல்லுவார். இப்போ பெரியசாமி கேட்டால் மன்மோகன் சிங்கை கூப்பிட்டு அரசியல் பேசுவார். இப்படி 35 அமைச்சர்களுமே திராவிட இயக்க அரசியலை உள்வாங்கி கரைத்து குடித்து இவ்வளவும் தெரிந்து எங்க தப்பு நடக்குது? எங்க தப்பு? நிர்வாகம் இல்லை. இவர்கள் கட்டுப்பாட்டில் நிர்வாகம் இல்லை. இவங்களுக்கு என்ன வேலை இருக்குன்னா, மணல் கான்ட்ராக்டர். மகேஷுக்கு என்ன வேலைன்னா, உதயநிதிக்கு முழு பொறுப்பு வந்துருச்சு. கட்சி பொறுப்பு பூரா வந்துருச்சு. கட்சி பொறுப்புனா கட்சியை காப்பாற்றணும், மாவட்ட செயலாளர்களை காப்பாற்றணும், மீண்டும் ஆட்சிக்கு அமர வைக்கணும், அதிகாரிகளை வேலை வாங்கணும். முதலமைச்சர் அரசு நிர்வாகத்தை பார்ப்பதற்கு முதலமைச்சர் அலுவலக அதிகாரிகள் இருக்காங்க. கட்சியை காப்பாற்றுறதுக்கு யாரு? திரு உதயநிதி. உதயநிதிக்கு இளைய அமைச்சர் யாரு? மகேஷ் இளைய அமைச்சர். முதலமைச்சர் ஆனா இவர் தான் துணை முதலமைச்சர். யாரு? மகேஷ். அத்தனை பொறுப்பு அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அதனால துறையை ஆட்டு கொடுத்துட்டாருன்னா கண்ணப்பன் கொடுத்துட்டாரு. கண்ணப்பன் இது முழுக்க அரசு கொள்கை சார்ந்த விஷயத்தில் பிஜேபியை ஆர்எஸ்எஸ்ஐ எதிர்க்க எல்லா அதிகாரியும் பயப்படுறான். எல்லா அதிகாரியும் குறிவைக்கப்படுவார்கள். எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகள் பூரா டெல்லியோட தொடர்புல இருக்காங்க. அவங்க அந்த அவரோட பேட்ச் பட்டு இருக்கும்ல, அவர்களோட சேர்ந்து டெல்லியோட தொடர்புல இருக்காங்க. அப்போ இதுல தான் ஓட்டை விழுகிறது, கோட்டை விடுவது இதுல தான். இப்போ இதுல ஆர்எஸ்எஸ் லாபி, பிஜேபி லாபி என்பதை தாண்டி சரி நீங்க இன்னைக்கு பகுத்தறிவு பிரச்சாரத்துக்கான ஆட்களே இல்லை. வீரமணியே கம்பெனியே மூடியாச்சு. இல்ல சார், இப்ப 2-3 நாளா பிரச்சனை பெரிதாயிட்டு இருக்குல்ல, இது பிஜேபி திமுக பிரச்சனையா மாறி இருக்கு பாத்தீங்களா? ஆமா, இது சரியான ஒரு போக்குல போலையா? அப்போ இல்ல போகல. ஏன்னா திமுக பலவீனமா இருக்கு. திமுக பலவீனமா இருக்கு. ஏன்னா பல போலி அதிகாரிகள் இந்த திமுக அரசுல, திமுக ஆட்சிக்கு கெட்ட பேர் வாங்கி கொடுக்குறான். செத்து போன சிவராம அதிகாரி இல்லையே, செத்து போன நாம் என்சிசி கேம்ப் மாஸ்டர் எல்லாம் கிடையாது. அதே போல நீங்க பேரிடர் மேலாண்மைன்னு சொல்லி அதே கிருஷ்ணகிரி தர்மபுரியில ஒரு போலி அதிகாரி தான். அவன் என்ன பண்றான், பள்ளியில் போய் புயல், வெள்ளம், சுனாமி இப்படி ஏதாவது வந்ததுன்னா எப்படி தப்பிச்சு போறது பயிற்சி கொடுக்குறான். அவனுக்கு அது சம்பந்தமே இல்லை. ஒரு மாணவி தள்ளி விட்டு கீழே செத்தே போகுது. இது ஒரு ஒரு வருஷத்துக்கு முந்தி அவனு போலி அதிகாரி. அப்போ போலி அதிகாரிகள் பள்ளியில் அனுமதி கேட்டு பள்ளியில் பயிற்சி எடுக்கிறான், வகுப்பு எடுக்கிறான்னா இது யாருடைய தப்பு? ஓகே, அது சிஓ தான். இப்போ வரைக்கும் இது சைதாப்பேட்டை, அசோக் நகர் யார் சிஓ? சீல்லையே வள்ளிய பேரே சொல்ல மாட்டேங்கிறாங்களே. இந்த டோட்டல் மீடியா முழுக்க திமுக கட்டுப்பாட்டில் இருக்கு. திமுக கட்டுப்பாட்டில் இருக்கு. அரசு விளம்பரம் கோடிக்கணக்காக கொடுக்குறாங்க. இந்த அரசு விளம்பரம் கோடிக்கணக்காக வாங்குகிற இந்த அச்சு ஊடகங்கள், காட்சி ஊடகங்கள் பூரா சிஓ யாருன்னு சொல்ல மாட்டேங்கிறான். அதாவது அசம்பாவிதம் நடந்த இடம் சைதாப்பேட்டை. எல்லாரும் ஈயடிச்சா காப்பிய போல எல்லாம் அசோக் நகர்னு அத்தனை பேரும் சொல்றான். இந்த சங்கர் வேலை பார்ப்பது சைதாப்பேட்டை, சண்முக சுந்தர வேலை பார்ப்பது சைதாப்பேட்டை, எல்லாம் சைதாப்பேட்டை. இப்ப இந்த ஆசிரியர் என்ன அசோக் நகருக்கு என்ன பஸ் பிடிச்சா போய் சண்டை பிடிச்சாரு. அப்போ இதை பத்தி காரணம் கேட்டீங்கன்னா எல்லா மீடியாக்களுமே 25 வயசுக்கு மேல வேலைக்கு எடுக்கிறது இல்லை. எத்தனை வயசுக்கு மேல? முன்னாடி ஊடகங்கள், அச்சு ஊடகம், காட்சி ஊடகம், இணையதளம் எல்லா கதையும் 25 வயசுக்கு மேல வேலைக்கு எடுக்கிறதே இல்லை. ஏன்? ரிட்டையர்ட் எல்லாம் போயான்னு அவர்களுக்கு தான் எல்லா விஷயமும் தெரியும். ஒரு ஊடகவியலாளனுக்கு அறிவியல் தெரிஞ்சிருக்கணும், ஹிஸ்டரி தெரிஞ்சிருக்கணும், ஜாகிரபி தெரிஞ்சிருக்கணும், சயின்ஸ் தெரிஞ்சிருக்கணும், நடைமுறை யதார்த்தம். இதெல்லாம் செய்தியை மறுபடியும் வெரிஃபை பண்ணிட்டு அதை பதிவு செய்யணும்னு தெரிஞ்சிருக்கணும். அதுக்கெல்லாம் ஆளே இல்ல. அதுக்கெல்லாம் செய்தி உண்மை செய்தியா, அது எல்லாம் 3 பேர்ட்ட கிராஸ் செக் பண்ணணும். மற்ற ஊடகங்கள்ல சொல்ற செய்தி உண்மை செய்தியான்றத கூட வெரிஃபை கேட்கல. 3 பேர்ட்ட கிராஸ் செக் பண்ணணும். அப்படி எல்லாம் பண்றதே இல்லை. இந்த 25 வயசு இளைஞர்கள் தான் எல்லா அச்சு ஊடகம், காட்சி ஊடகம், யூடியூப் வச்சிருக்கணும். 25 வயசு பசங்க தான். அனுபவம் இல்லை. அனுபவம் இருந்தா அறிவு இருக்கும். சரி, அறிவும் இல்லை, யதார்த்தம் இல்லை, சமூகத்தில் என்ன நடக்குன்னு தெரியாது, அப்டேட்ஸ் தெரியாது. அப்போ சைதாப்பேட்டை, ஆமா சைதாப்பேட்டை,
ஆமாம் அசோக் நகர். அசோக் நகரை சைதாப்பேட்டையான வெரிஃபிகேஷன் பண்ணுறதுக்கு ஆள் இல்லையே. சங்கர் எங்கேயா வேலை பார்க்குறாரு? சங்கர் ஆசிரியர் வேலை பார்க்குறடா சைதாப்பேட்டை பள்ளிக்கூடம், இல்லை அசோக் நகர் பள்ளிக்கூடம் தான். ஆமாம். அப்போ இதை எந்த பள்ளிக்கூடத்தில் இந்த சர்ச்சை நடந்தது, விவாதம் நடந்தது, இந்த இதை நீங்கள் உண்மை ஒன்று இருக்க எல்லாரும் 8 கோடி பேருக்கு என்ன போய் சேர்ந்து தவறான செய்தி போய் சேர்ந்துருச்சு. தவறான செய்தி போய் சேர்ந்துருச்சு. இதுதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய ஊடகங்கள். என்ன காரணம் கேட்டீங்கன்னா 11 கத்தனா உண்மையாயிடுது. நீங்கள் கோயபிள்ஸ்னு ஹிட்லருக்கு ஒரு பிரச்சார செக்ரட்டரி இருந்தான். நீங்கள் 2ஆம் உலக யுத்தத்தை நடத்தியவன கோயபிள்ஸ் தான். கோயபிள்ஸ் புழுகுன்னு சொல்லுவாங்க. கோயபிள்ஸ் நீங்கள் ஜெர்மன் விமானப்பட போய் ரஷ்யாவில் சுட்டு வீழ்த்தி எல்லாம் அழிஞ்சிருப்பான். கோயபிள்ஸ் என்ன சொல்லுவார்? ஜெர்மனின் முனிச் நகரத்திலிருந்து புறப்பட்ட 17வது விமானப்படை 22 விமானங்கள் தாழ்வாக பறந்து லெனின் கிராட் மீது மாஸ்கோ மீது குண்டுகளை வீசி மாஸ்கோ தரைமட்டம் செய்துவிட்டு பத்திரமாக தரையிறங்கியதுமா. ஆனால் என்ன இருக்கும்? அது அங்கே சாம்பலாக போயிருக்கும். எங்கே? மாஸ்கோவில் சுட்டு வீழ்த்தி சாம்பலாக போயிருக்கும். இப்படி பொய்யான தகவலை யாருக்கு? உலக நாடுகளுக்கு. கடைசி வரை ஹிட்லர் வெற்றி 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 வெற்றின்னு தோல்வி தோல்வி. அதாவது செம்படை எங்க? ஜெர்மன தலைநகர ஏறக்குறைய 40 கிலோமீட்டர் உள்ள வந்துருச்சு. ஜெர்மன் தலைநகருக்கு வந்த பிறகு ஹிட்லர் பார்க்குறான், இனி நம்ம தப்பவே முடியாது. எதிர்த்து நிற்க வேண்டிய நாஜி படைகள் பூரா செம்படைகிட்ட தோல்வி அடைஞ்சு ஜெர்மன் தலைநகர் 40 கிலோமீட்டர் வந்த பிறகு இனி நம்ம தப்ப முடியாதுன்னு தான் அவன் தற்கொலை பண்ணுறான். ஆனால் 40 கிலோமீட்டர் ஊடுருவி வருகிற வரை ஜெர்மன நாஜி படை ரஷ்யாவை கைப்பற்றி சொல்லிட்டு இருந்தான். இப்போ அதே கதை தான் அந்த மீடியாக்கள் பூராம ஆளுங்கட்சி விளம்பரம் பல கோடி ரூபாய் அச்சு ஊடகங்கள், காட்சி ஊடகங்களுக்கு இவர்கள் கொடுக்கிற இந்த பல கோடி ரூபாய் அரசு விளம்பரத்துக்காக இந்த அரசுகளை விமர்சனம் செய்வதே இல்லை. அரசு எதை பிரஸ் ரிலீஸா கொடுக்குதோ அப்படியே செய்தியாக்கிடுவோம். ஓகே, இதுதான் தமிழ்நாட்டில் பல உண்மைகள் மறைக்கப்பட்டுள்ளது. சரி கட்டுறதுக்கு வருவோம். எப்படி சரி பண்ணணும்? யார் சரி பண்ணணும்? எங்க சரியாகணும்? இதெல்லாம் அதாவது இந்த எப்படி சரி பண்ணணும்னா மக்களிடம் ஒரு விழிப்புணர்வு ஏற்படணும். இந்த காட்சி ஊடகங்கள் மீது சமூக வலைதளங்கள் ஏற்படுத்துகிற விழிப்புணர்வு தான் இப்போ மக்களுக்கு உண்மை போய் சேருது. அச்சு ஊடகங்களை தாண்டி இந்த சமூக வலைதளங்கள் மூலம் தான் மக்களுக்கு போய் சேருது. இவர்களும் ஒரு சாரராக மாறிட்டான். ஓகே, ஏன்னா அரசு விளம்பரம், கட்சி விளம்பரங்கள் எங்க வந்துருச்சு? இணையதளம் வரைக்கும் வந்துருச்சு, யூடியூப் வரைக்கும் வந்துருச்சு. வந்த பிறகு அவர்கள் தான் பாஸ். என்ன காரணம் கேட்டீங்கன்னா இவர்களுடைய வறுமையை அவர்கள் பலவீனமாக எடுத்துக்கொள்ளுகிறார்கள். அதனால எந்த உண்மையும் மக்களுக்கு போய் அதாவது அச்சு ஊடகங்கள் மறைச்சது, அப்புறம் காட்சி ஊடகங்கள் மறைச்சது, இப்போ சமூக வலைதளங்களிலும் மறைக்கப்படுகிறது. இன்னும் மகாவிஷ்ணு மாதிரி ஒருத்தர் அடையாளம் காணப்பட்டிருக்கார். இன்னும் நிறைய மகாவிஷ்ணுக்கள் இருக்காங்கன்றீங்க. உள்ள நிறைய பேர் ஒளிஞ்சிருக்காங்க, நிறைய சிவராமன் ஒளிஞ்சிருக்காங்க. பல பேரை அம்பலப்படுத்த வேண்டிய தேவை இந்த பள்ளி மாணவர்கள் அவர்களை நீங்கள் தமிழ்நாட்டில் தான் அதிகமான பள்ளி கல்லூரிகள், பொறியியல் கல்லூரி, மருத்துவக் கல்லூரி இருக்கக்கூடிய ஒரே மாநிலம் தமிழ்நாடு தான். தமிழ்நாட்டு மாணவர்கள் உலகம் பூரா டிமாண்டாக இருக்கான். இது அப்துல் கலாம் சொல்லுவதை போல கனவு காணுங்கள் இது. ஆனால் இப்போ மகாவிஷ்ணுவை போல சிவராமனை போல போலி அதிகாரிகளை, போலி சொற்பொழிவாளர்களை களைய வேண்டிய பொறுப்பு பள்ளி கல்வித்துறைக்கு இருக்கு. அதை அவர்கள் சரியாக செய்ய வேண்டும். செய்ய மறுத்தால் சமூகமே சீரட்டு போகும். நிறைய விஷயங்கள் சார் நீங்க சொல்லி இருக்கிறது ஒரு விழிப்புணர்வு தேவை. இன்னும் பல மகாவிஷ்ணுக்கள் மறைந்திருக்காங்க, சிவராமன்கள் உள்ள இருக்காங்க. இதையெல்லாம் களை எடுக்க வேண்டிய கட்டாயத்துக்கு நாம தள்ளப்பட்டிருக்கோம் அப்படின்றீங்க. தறிக்கட்டு போயிடக்கூடாது, சரி கட்டி கொண்டு வாங்க அப்படின்றீங்க. கேட்பவர்களுக்கு கேட்கட்டும், போய் சேரட்டும். நேரில் வந்து நேரம் கொடுத்து பேசியமைக்கு நன்றி திரு பாண்டியன் சார். நன்றி, வணக்கம்.